12 நாள்ல ரூ. 1,00,000 சம்பாரிச்சிட்டேங்க. ஆமாங்க. நம்ம ரூ. 10,00,000 டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது 50 நாள். ஆனா இந்த 2வது ரூ. 1,00,000 வந்து நம்ம 12 நாள்ல சம்பாரிச்சிட்டோம். இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, ரூ. 2,07,000 நம்ம இந்த 62 நாள்ல சம்பாரிச்சிருக்கோம். இன்னும் 38 நாள்ல ரூ. 8,00,000 சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போக நம்ம கையில ரூ. 1,00,000 ஹாட் கேஷா இருக்கு. ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்தோட வாடகை, சேலரி இதெல்லாம் வந்து இந்த வீக் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் இருந்தாலும் லாஸ்ட் 12 நாளில் ரூ. 1,00,000 ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிஸ்னஸில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 50 நாளில் நம்ம ஒர்க் போயிருந்தோம். ஃபினான்ஸு, ஹேர் ஆயில், அந்த மாதிரி கிளாத்திங் பிஸ்னஸ் ஆன்லைனில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். 2வது ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஹேர் ஆயில், ஃபினான்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த 12 நாளில் கரெக்டாக ஹோட்டல் அண்ட் ஆன்லைன் கிளாத்திங் பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். வேறு எதுவுமே பண்ணல. இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இன்னும் ஜொமேட்டோ, ஸ்விக்கி அதுலையெல்லாம் வந்து நம்ம ஹோட்டலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. ஏன்னா இது பண்ணுறதுக்கு நான் கொடுத்துட்டேன். ஆனால் பட் அவங்க ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. நம்ம என்ன தான் நம்ம ஒருத்தர் என்ன வேலை செஞ்சால் கூட ஒரு சில வேலைகள் நம்ம மற்றவங்களோட ஹெல்ப்பால் தான் பண்ண முடியும். பட் அவங்க கோஆப்ரேட்டர்லாம் இல்லாதனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறது கம்மியாகி தான் இவ்வளோ பண்ணியிருக்கோம். இன்னும் அவங்களாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்ல ஒரு அமௌண்ட் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ அடுத்தவங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இந்த ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ தெரியாத ஹோட்டல் பிஸ்னஸில் இறங்கணும். பட் பார்த்திங்கன்னா ஐடியாலஜி நல்லா இருக்குங்காட்டி ஹோட்டல் நல்லாவே போகுதுங்க. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலுக்கு நம்ம புதுசு அப்படிங்கிறனால அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நமக்கு தெரியாது. இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. திடீர்னு ஒரு நாள் ஒரு பொருள் அதிகமாக விற்கிது, ஒரு நாள் கம்மியாக விற்கிது, ஒரு நாள் லாஸ் ஆகிடுது, ஒரு நாள் நல்ல ப்ராஃபிட் வருது, இந்த மாதிரி போய்ட்டு இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம ஐடியா சூப்பர் ஐடியா அப்படிங்கிறனால நமக்கு ரொம்ப பிரச்சனைகள்லாம் இல்லைங்க. பட் கொஞ்சம் இந்த சமைச்சு ஆளுங்க வரையில் கரெக்டாக நம்ம சர்வ் பண்ணணும், அவங்கள லேட் பண்ண வைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் அங்கே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம டைனிங் கொஞ்சம் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே இருக்கிற நம்ம சின்ன ஒரு ஷாப் தான் ஒன்று பிடிச்சிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் டைனிங் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிருது. இப்போ நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் அந்த மாதிரி பண்ணால் இந்த ரேட்டில் தர முடியாது, குவாலிட்டியில் தர முடியாது. நம்ம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபுட் அப்படிங்கிறனால நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம கடைக்கும் செஞ்சுட்ருக்கோம். பட் கடை நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ஆன்லைன் சேலிங் நல்லா போயிட்டுருக்கு கிளாத்திங். பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இ-காமர்ஸ் வெப்சைட் இல்லை. ஏன்னா அது ஒரு ட்ராபேக்குங்க. ஏன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே அவங்கள ஃபாலோ பண்ணி இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இப்போ நம்மகிட்ட ஒரு 1 lakh இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இந்த வாரத்தில் அடுத்த அப்டேட் அதெல்லாம் வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம 38 நாள் தான் இருக்குது. இப்போ 8,00,000 நம்ம சம்பாரிச்சே ஆகணும். இதில் எந்த விதமான நம்ம டவுட் படுறதுக்கு இல்லை. அதுக்குண்டான ஐடியா மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட தெரிஞ்சது எல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதில் வர்றது ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் சொல்கிறேன். ஒரு சூப்பர் ஐடியாவோட கிளாத்திங்கில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பெரிய லெவலில் போகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கண்டிப்பாக ரூ. 8,00,000 ஒரு பெரிய அமௌண்ட் தான். அப்போ அதுக்கேற்ற அளவுக்கு ஐடியாவும் நம்ம ஹெவியாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கரெக்டாக ரன்னிங்கில் கேபிட்டல் அதெல்லாம் பார்த்து நம்ம பிளான் பண்ணணும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற இந்த 1 lakh வச்சு மட்டும்தான் அடுத்த ரூ. 8,00,000 நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலை செய்யணும். இப்போ லாஸ்ட் ரூ. 1,00,000 சம்பாரிச்சது 12 நாளில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம இந்த ஆன்லைன்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தால் இன்னும் பெருசாக போயிருக்கலாம். பட் இருந்தாலும் ரூ. 1,00,000 12 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வேலை இல்லைங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட் 50 நாள் செஞ்ச அந்த கோர் ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பில்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து ரன்னிங்கில் அது ஓரளவுக்கு ரன்னிங் போனதையும் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஆட்டோ பைலட் மோடு போடல. பட் இருந்தால் கூட நம்ம இல்லாமையே அந்த பிஸ்னஸ் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாந்து தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். ரெகுலராக பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அடுத்த பிஸ்னஸ் என்ன பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ஏன்னா எல்லா பிஸ்னஸும் எல்லாத்தினாலையும் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ இந்த 2 பிஸ்னஸ் பண்ணிட்டோம். 3வது பிஸ்னஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் வருது, நிறைய கன்ஃபியூஷன். ஏன்னா நமக்கு நிறைய தெரியாது, நமக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து டக்குன்னு யாரும் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. இதுக்காகவே நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக ஒன்று உருவாக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளை மாதிரி புதுசாக ஒருத்தங்க பிஸ்னஸ்க்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணணும். அப்படிங்கிறக்காக கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வாழ்க்கையில் ஏதாச்சும் முன்னேறணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இனி அடுத்தடுத்து வர வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரேண்டோ அஃபீஷியல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.